லாஸ்ட் 1 வீக்கா உலக அரசியல் பயங்கரமான ஒரு மாற்றங்கள் அடைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து எல்லாருக்குமே தெரியும். என்ன மாதிரி மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் இந்தியா பாகிஸ்தான் வார் நடந்தது. அந்த வாருக்கு அப்புறம் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில இருந்த உறவு வந்து கம்ப்ளீட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி சைனா வந்து நம்மளுக்கு அகேன்ஸ்டாக இருந்தாங்க. அவங்க கூட நம்ம ஃப்ரெண்ட் ஆகிட்டு இருக்கோம். அதே சமயம் வந்து அமெரிக்காவுக்கு பாகிஸ்தானுக்காக அது அவங்க 2 பேரும் இப்போ ஃப்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. இதில் என்ன பிரச்சனைனா, நாங்கள் இந்தியா கூட ஃப்ரெண்டாக இருக்கிறோம், நீ வந்து அமெரிக்கா கூட ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லி சைனா இந்த சைடில் பாகிஸ்தான் அடிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். இதுக்கு நடுவில் இந்த எல்லா கேமையும் ஸ்டார்ட் பண்ணி விட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரம்ப் தான். ஆப்வியஸாக அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சலாம் போட்டிருக்காரு. யாருக்கு? நம்ம புட்டினுக்கு. எல்லாருக்குமே தெரியும், லாஸ்ட் சண்டே வந்து புட்டினை அலாஸ்காவில் ட்ரம்ப் அவர்கள் மீட் பண்ணார். ஒரு மிகப்பெரிய மீட்டிங் ஆஃப் திஸ் மில்லினியம். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் கழித்து அமெரிக்க மண்ணில் ஒரு ரஷ்ய அதிபர் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் மீட் பண்ணுறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்பட்டது. அதுக்கான ஸ்கோப் வந்து பயங்கரமாக இருந்தது. இன்னும் கேட்டிங்கன்னா, நிறைய நாட்டில் கேஸோட விலை கூட வந்து கம்மியாயிடுச்சு, ஷேர்ஸோட ப்ரைஸ்லாம் அதிகமாச்சு அப்படின்ற மாதிரி. ஏன்னா வார் மட்டும் ஸ்டாப் ஆகிடுச்சு, இவங்க பேசி திடீர்னு சீஸ்ஃபயர் நடந்துச்சு அப்படின்னா எல்லாம் இது வரைக்கும் வந்து அகல பாதாளத்தில் இருந்த நிறைய ஷேர்ஸ் கூட மேலே வந்துடும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் போட்டி போட்டு வாங்க ஆரம்பித்தாங்க. ஸோ வேர்ல்டு எக்கனாமி மெயினாக இந்த மிகப்பெரிய 2 பீஸ்ட்டை நோக்கி இருந்தது. எஸ், ட்ரம்ப் அண்ட் புட்டின். இந்த மீட்டிங்க்கு அப்புறம் உலக அரசியல், யூரோப் நேஷன்ஸ், அப்புறம் இந்தியா, அதுக்கப்புறம் ரஷ்யா எல்லாரோட ஒரு பார்வையில் பயங்கரமாக மாறி இருக்கு. அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். புட்டின் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மீட் பண்ணதுக்கு அப்புறம் என்னென்னலாம் நடந்தது அப்படின்றத ஃபுல்லாக உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து சேர்க்க போகிறேன். ஸோ மறக்காமல் இந்த மாதிரி வேர்ல்டு பாலிடிக்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாகவும் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கார்த்திக் ரவிச்சந்திரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு